கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கொடிகளெல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகளெல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நான் அதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நான் அதிலே ஒரு விதம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். வாழ்க்கையில் ஒரு தாரத்திற்கே யோகமில்லாத இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு மட்டும் பல பெண்களை அடையக்கூடிய ஒரு சில நிலைகள் உண்டாகி விடுகிறது. அதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கர்ம வினைகள் பின்தொடர்ந்து கொண்டே வரும். அந்த கர்மாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் சில பேர் அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதிலிருந்து தப்பிவிக்க முடியாது. அந்த மாதிரியான சில ஜாதகங்கள் நிறைய இருக்கு. வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த கிளுகிழுப்பு மட்டும் போகாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதில் சில பேர் கேட்பாங்க, சாமி இங்கே நாம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கே முடியலை, இதுக்குள்ளே 9 பொண்டாட்டி கேட்குதா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியலையாம், அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதாக்கும் அப்படிம்பாங்க. அது பழமொழி. ஆனாலும் கூட ஒருத்தரை ஆளை பார்த்து மட்டும் எடை போட்டு விட முடியாது. அவருடைய ஜாதக வரிசையில் சில கிரகங்கள் தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பல துன்பங்கள், பல சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் வரும். நான் பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடந்து கொண்டு இருக்குமேயானால் இந்த சிறப்பு பலன்கள் அவங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்னு கோச்சார பலனில் பேசியிருக்கு. இதனுடைய அடிப்படை கட்டத்தை பார்த்தோம்னு சொன்னோம்னா, அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம். அதோடு சேர்ந்து உடல் சுகத்தை, அதாவது உடல் சுகத்தைன்னு சொன்னால் நியாயமான முறையில் அல்ல. அப்போ அநியாயமான முறை எதுயா அப்படின்னு கேட்டால், தன் மனைவி தவிர்த்து பிரமாதரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது நியாயத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த மாதிரி சிக்னல்கள், அந்த மாதிரி அந்த பலாபலன்களை எல்லாம் கொண்டு சேர்த்து, சரி அப்படி கொண்டு சேர்த்தா அவர் நல்ல யோகத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? அப்படி யோகத்தை அனுபவிக்க முடியாது. அதனால தான் 3ஆம் இடத்துக்குரியவன் தசை வந்தால் சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த யோக பலன்கள் உங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறது. 3, 6, 8, 12 இவைகள்லாம் அந்த மறைவு வீடுகள் அப்படின்னு பேர். மறைவு வீடுகள். லக்னேசனே 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னால் மறைஞ்சு விட்டார், 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சுட்டார், 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சுட்டார், இப்படித்தான் சொல்லணும். 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சுட்டார். இதில் அநியாயமாக மறையக்கூடியது 100க்கு 100 பங்குங்கிறது 8ஆம் வீடு. அதுக்கு அடுத்தபடியாக 6ஆம் வீடு, அதுக்கு அடுத்தபடியாக 3, அதுக்கு அடுத்து 12. அப்படி அமைந்து விட்டாலே அது லக்கண தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எல்லாமே தாமசமாக தான் கிடைக்கும். வாழ்க்கையே தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை போய்விடும். அவங்களாக இஷ்டத்துக்கு, அவங்களுக்கு தங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள் 1000 புத்திமதி சொல்லுவாங்க, உறவினர்கள் சொல்லுவாங்க, தாய் தகப்பன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மனசில் கேட்டுட்டு கடைசியாக அவங்க என்ன முடிவு செய்தாங்களோ அதைத்தான் போய் செய்வாங்க. இதுதான் லக்னேசன் மறைந்து விட்டா உண்டான கணக்கு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாலே அதெல்லாம் தத்து கொடுத்து வாங்கணும் 5 வயசுக்குள்ளன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். 5 வயசுக்குள்ளே துலாபாரத்தில் வச்சு வச்சு எடுத்தாச்சுன்னு சொன்னால் நல்ல பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த தோஷத்தை கோவிலில் கொடுத்துடுறது, கோவிலிருந்து ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறது போல் அது அர்த்தம். அந்த மாதிரி செய்யும் பொழுது பலன்கள் அடியோடு மாறிவிடும். அப்படி இருந்தால் அது அந்த கொடுத்து வாங்கும் பொழுது கூட, அந்த வாங்கக்கூடிய தன்மை, துலாபாரத்தில் இருந்து கையில் குழந்தையை எடுக்கும் பொழுது உள்ள நேரம், அந்த நேரம் லக்னம் சரியாக இருக்க வேண்டும். அந்த லக்கணம் தாய் தகப்பனுக்கு நல்லபடியாக இருக்கணும், ஜாதகனுக்கு நல்லா இருக்கணும், உடன் பிறந்தவர்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பார்த்து ஒரு லக்னம் அமைச்சு
அந்த லக்கணத்தின்படி அந்த லக்கண டைமுக்குள்ள அந்த துலாபாரத்தில் உட்கார வச்சு குழந்தை எடுக்கணும். இது லக்கண தோஷத்துக்கு சரி பண்ண முடியும். இதெல்லாம் 5 வயதிற்குள்ள செய்ய வேண்டும். 5 வயதை கடந்து விட்டால் செய்ய முடியாது. இது லக்ன தோஷம். அப்படி லக்ன தோஷம் இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லது எல்லாம் தாமசமாகத்தான் கிடைக்கும், கெட்டது உடனே நடந்துடும். ஒருத்தருக்கு அந்த மாதிரி அமைந்து 7.5 சனி நடக்குதுன்னு சொன்னால் அடித்து நொறுக்கும் விளாசம். அந்த 7.5 சனி கழிஞ்சு இந்த 3ஆம் இடத்துல சனி வரும்போது யோகச்சனின்னு சொல்லும், அது வேலை செய்யாது, மெதுவாக வேலை செய்யும். அவர் 3ஆம் இடத்தை விட்டு கடந்து போகும்போது என்னத்தையும் கொண்டு கொடுத்துட்டு போவார். இவர் எதிர்பார்ப்பு 1 கோடியாக இருக்கும், அவர் கொடுத்தது வெறும் 10,000 1 லட்சத்தை கொடுத்து போயிடுவார். இந்த மாதிரியான அமைப்புகளாக போய்விடும். கடலில் பெய்த மழையாக போய்விடும், அப்படி வச்சுக்கோங்களேன். சரி, அந்த இயற்கையாக பார்க்கும்போது அந்த 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கும். அந்த நேரம் பார்த்து அவருக்கு தனது புத்தி தொடங்கியிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிகழும். இதெல்லாம் பிறவி கர்மாவின் வரிசை. இப்படிப்பட்ட வரிசையிலே முந்தைய ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அது பின்தொடர்ந்து அந்த கர்மா வந்து கொண்டே இருக்கும். அந்த கர்ம பலன்களை அனுபவித்து கொண்டுதான் வர வேண்டும். அனுபவிக்காமல் விட்டுவிட்டாலும் கூட எப்படியோ அது எட்டி பிடித்து விடும். அதான் தன் இயற்கை தன் கடமையை கட்டாயம் செய்தே தீரும். ஆகையினால்தான் விதி தலைவிதி வலியது அப்படின்னு சொல்லி வச்சான். அதான் ஒருத்தன் யம தர்மராஜா ஒருத்தரை அவர் காலம் முடிஞ்சிருச்சு, உன்னைய தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்ப்பா, நீ நல்லவனாக இருந்த, அதனால் உன்கிட்ட ஒரு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம், உயிரை வாங்கிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கிறேன். இன்னும் டைம் இருக்குது, ஒரு 6 மணி நேரம் இருக்குது, அதனால் நான் பொறுத்திருந்து உன்னைய உயிரை எடுத்துக்கிடுது. என்ன சாமி இப்படி சொல்கிறியே, திடுதுப்புன்னு நானும் பல வேலைகள்லாம் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்னு அங்கலாய்க்கிறோம். உயிரை எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தான்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அங்கலாய்க்கிறான். அங்கலாய்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மேலே உள்ள ஓலை இருக்குது அப்படின்ட்டார், நம்ம அவருக்கு ஒரு விருந்து படைப்போம் அப்படின்னு சொல்லி, சாமி இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக மெனக்கெட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சொன்னீங்க, அந்த விருந்தை நானும் சாப்பிட்டுக்கிறேன், நீங்களும் சாப்பிடுங்க, அந்த நல்லபடியாக அந்த நாளை பொழுதை போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தந்திர வழியை கையாளுறான். சாப்பாட்டில் அவருக்கு ஒரு மயக்க மருந்தை சேர்த்து கொடுத்துருந்தான், தூக்க மருந்தை சேர்த்து கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சாப்பிட்டு போட்டு விருந்தெல்லாம் அருமையாக சாப்பிட்டு போட்டு அவர் அசந்து தூங்கிட்டார். தூங்குனதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சார், ஓலை மேலே இருந்தால் தானே நம்ம உயிரை பிடிப்பார், ஓலையை தூக்கி அடியில் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் பேர் உள்ள ஓலையை தூக்கி அடியில் வச்சுட்டான். அடியில் வச்சதுக்கப்புறம் இவனும் பேசாமல் தூங்கிட்டான், தூங்குறது போல் தூங்கிட்டான். அவர் கணக்குப்படி முழிச்சாரு, எந்திரிச்சாரு, ஆஹா நாளிகை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனும் முழிச்சிட்டான். எப்பா நீ எனக்கு நல்ல விருந்து கொடுத்தப்பா, நீ கொடுத்த பால் பாயாசம் இருக்கு ரொம்ப ரொம்ப அருமை, சூப்பர் அருமையாக இருந்துச்சுப்பா, அந்த பால் பாயாசத்துக்காகவே உன்னைய நான் ஏதாவது கருணை காட்டணும், சரி உனக்காக நான் ஒன்று செய்கிறேன், சிவபெருமான் நான் சொல்லிக்கிடுறேன், இந்த மேலே உள்ள ஓலையை எடுக்காமல் அடியிலிருந்து வேணால் நான் எடுத்துக்கிடுறேன், இந்த தடவை தலைகீழ கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அடியில் உள்ள ஓலையை எடுத்தார், சோழியம் முடிச்சிட்டார். அதுபோல் தலைவிதியை எந்த காரணத்தை கொண்டும் எதிர்த்து போராட முடியாது. அந்த மாதிரியான அவர் தந்திரத்தில் எப்படியாவது செஞ்சு நம்ம இந்த ஓலை கீழே போயிடுச்சுன்னு சொன்னால் அது வரைக்கும் நம்ம வாழ்ந்துக்கிடலாமே, இன்னொரு 10 வருஷத்துக்கு வாழ்ந்துக்கிடலாமேன்னு அவர் நினைச்சார். கடைசியில் கதை கந்தலாயிடுச்சு. இந்த மாதிரி விதி வலியது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பிறவி கர்மாவின் தன்மைகளை அனுபவிக்கக்கூடிய தாக்கம் வந்துவிட்டால் அந்த 3ஆம் இடத்துக்குரியவன் தசை வந்துவிடும். குறிப்பாக உதாரணமாக அந்த 3ஆம் இடத்துக்காரன் தசை அந்த 3ஆம் இடத்துக்காரன் 7ஆம் இடத்தில் இருந்தால், അല്ലെങ്കിൽ 10ஆம் இடத்தில் இருந்தால், 11ஆம் இடத்தில் இருந்தால் பிற பெண்கள் தொடர்புகள் இயற்கையாகவே சேர்ந்து, அது கிரகங்களை பொறுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கு இல்லையா, அந்த 3ஆம் இடத்துக்காரன் எப்படிப்பட்ட கிரகம் அதற்கு தகுந்தவாறு பெண்கள் அமைவார்கள். ஒரு உதாரண ஜாதகமாக நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. மேச லக்னம், கடக ராசி, 3ஆம் இடத்துக்குரியவன், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம்.
அவருக்கு உத்தேசமாக 2 வருஷம்தான் அந்த குரு தசை இருக்குது. அந்த 2 வயசுக்கு பிறகு சனி தசை தொடங்கிடும். இந்த சனி தசை என்பது மேச லக்கணத்துக்கு 10, 11க்கு உடையவன். இந்த 11க்கு உடையவனுடைய தசையும் அந்த மாதிரி பிற பெண்கள் தொடர்புகளை உண்டாக்கும். அப்ப இந்த மேச லக்கணத்தில் கடகராசியில இந்த பிறந்த ஜாதகனுக்கு பிறந்த 3வது வயசுலேருந்தே சனி தசை தொடங்கி நடக்கும் பொழுது அந்த பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டு வரும். மேசலக்கணமாச்சே, மேசலக்கணத்துக்கு சனி 5ல் இருக்குது. 5ல் இருந்துச்சுன்னு சொன்னால் பலவாறான இடைஞ்சல்கள், தொல்லைகள், துயரங்களை கொடுக்கும். வாழ்க்கையை முன்னேற விடாமல் பட்டினி புடக்க செய்யும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பட்டினி கிடக்க வச்சிடும். சில சமயங்களில் இந்த சீனிக்கிழங்கு, இந்த கடலைப்பருப்பு, இல்லை கோதுமை மாவு இதை மட்டும் சாப்பிட்டுட்டு பசியாறக்கூடிய நிலையாக போயிடும். மேசலக்கணமாச்சே, கௌரவம் தடுக்கும், பிச்சையும் எடுக்க முடியாது. லக்னேசன் 11ஆம் இடத்துல வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கிறான். கௌரவம் பெருசாக இருக்கும், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருப்பான். ஆகையினால சனிதசை வந்துச்சு, வாட்டம் தொடங்கி விட்டது. இந்த மாதிரி போகும். சனிதசை பாதி காலம் முடிந்த பின் அவருடைய ஆட்டம் தொடங்கியது. புதிய பெண்கள் வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும், நட்புகளை கொண்டு வந்து இளம் வயசிலேயே சேர்த்து தனக்குத்தானே இன்பத்தை காண்பதை விட பெண்ணோடு தொடர்பு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது மாறிவிடும். அந்த 19 வருஷ சனி தசை 21 வயசுல முடியவருக்கு. அடுத்து வருகின்ற 17 வருஷ தசை தான் 3ஆம் இடத்துக்குரியவன் தசை, 6ஆம் இடத்துக்கும் உரியவனுடைய தசை. பொல்லாத தசை. பொதுவாக 5ல் சனி இருக்கப்படாது. மேசலக்கணமாக்கி 5ல் சனி இருக்கப்படாது, 7ல் புதன் இருக்கப்படாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் பல தொல்லைகள், துயரங்கள், கடன் காட்சிகள் எல்லாம் இருக்கும். கடனுக்கு பயந்து ஓடி ஆடிக்கிட்டு இருப்பார். ஆனாலும் கூட இந்த கள்ளத்தன தொடர்புகள் என்பது மட்டும் தொடர்ந்து கொண்டே வரும். அந்த ஊருக்கு போவார், அந்த ஊரில் ஒரு பெண்ணை சிநேகிதம் பிடிச்சிருவார். அது காதல்னு சொல்ல முடியாது, காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் போயிடும். அந்த ஊர்லேருந்து கடன் தொல்லை தாங்க முடியாமல் இன்னொரு ஊருக்கு போவார், அங்கே ஒரு பெண்ணு மாட்டும். இந்த மாதிரியாக பெண்கள் தொடர்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கூட அந்த பெண்களால் உதவியும் கிடைக்கும். இந்த 7க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, பெண்களுடைய உதவியும் கிடைக்கும். உதவி கிடைத்தால் அதை முழுசா வெற்றி பெறவும் முடியாது. அந்த மாதிரி கொண்டு போகும். அந்த பெண்கள் தொடர்புகள் மட்டும் வலுவடைந்து கொண்டே இருக்கும். ஆக எந்த லக்னமானாலும் 3ஆம் இடத்துக்குரியவன் தசை நடந்தால் பிற மாதர் தொடர்பு கட்டாயம் ஏற்படும். 3க்குரியவன் 7லே அமர வேண்டும், அல்லது 7க்குரியவன் 3ஆம் இடத்திலே அமர்ந்தாலும் இந்த மாதிரி சுகம் கிடைக்கும். இது போக அந்த 10ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் பல பெண்கள் தொடர்புகள் வலுக்கும். இப்ப இவர் புதன் தனித்து இருக்கிறாரு, ரைட்டு. இவரோட ராகு கேதுக்கள் ஏதாவது சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் விதவை பெண்களை, அந்த சுகத்தை, கள்ளத்தனமான சுகத்தை அனுபவிப்பார். விலை மாது பெண்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பாக வந்துவிடும். இவருடைய சக்தியை, முதல் சக்தி ஒரு பல விலை மாதட்டு தான் போய் சேரும். அந்த மாதிரியாக அமைந்துவிடும். இப்படி ஜாதகங்களில் சில கர்ம வினைகளை கழித்தே ஆக வேண்டும் என்ற கணக்கு இருக்கும். அதனால தான் 3, 6, 8, 12 கூடியவர்கள் தசை நடந்தால் அது சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி, இது பல பெண்களை மறுவக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை ஒரு உதாரணத்துக்காக காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய கேது தசை, புதன் தசைக்கு அடுத்து கேது, அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 7க்குரியவர் 5ஆம் இடத்துல இருக்கார், சனியோட சேர்ந்து இருக்கிறார். ஆக பல பெண்கள் தொடர்புகளை, பல பெண்களுக்கு இவர் நாயகனாக இருப்பார். அந்த மாதிரி அமைப்பு. இதில் எல்லாம் எப்போ வெற்றி பெற முடியும்? கிட்டத்தட்ட கேது தசை, அதை தொடர்ந்து வரக்கூடிய சுக்கிர தசை எல்லாம் ஆட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். 65 வயசு வரைக்கும் விடாமல் பெண்களுடைய தொடர்பு ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த பெண்ணும் நிலைக்க மாட்டாள், அது மட்டும். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். என்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய தசை, அதுக்காக உதாரண ஜாதகத்தை காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரியாக பல பெண்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக அது அமையும். அதே போல ரிஷப லக்கணமாகி சந்திர தசை நடந்தால் ஒரே ஒரு பெண் தொடர்பு எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி மனைவி இருக்கும், வேற ஒரு பெண் தொடர்பு நிரந்தரமாக இருக்கும்.
அதே போல மிதுன லக்கணமாகி சூரிய தசை நடந்தால் அதிகாரம் படைத்த ஒரு பெண் அந்த இவரோடு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். கடகலக்கணமாகி புதன் தசை நடந்து கொண்டால், அதாவது 7ல் இருக்கணும், நான் சொல்லக்கூடியது 7ல் இருந்தால், அந்த 3 கூடையவன் 7ல் இருந்தால் இந்த மாதிரியாக அமையும். கடகலக்கணமாகி புதன் 7ல் இருந்தால் பல பெண்களுக்கு நாயகன். அந்த மாதிரி வித்தை சம்பந்தப்பட்ட பெண்களெல்லாம் தொடர்புக்கு வருவாங்க. படித்த அறிவாளிகள், பட்டம் பெற்றவர்களெல்லாம் இவனோடு தொடர்பு கொள்வார்கள், உறவை அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்டதாக அமையும். சிம்ம லக்கணமாகி சுக்கிர தசை நடந்தால் அந்த மாதிரி நடக்கும். கன்னி லக்கணமாகி 7லே செவ்வாய் இருந்தால் இந்த கன்னி லக்கணத்திலே பிறந்தவனை அந்த பெண் சமாளிக்க முடியாது. அந்த மாதிரி போகும். தொடர்ந்து பல பெண்களோடு அனுபவிப்பார். அந்த பல பெண்களும் இவரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வரும். துலாம் லக்கணமாகி குரு தசை நடந்தால் பக்திமய மார்க்கத்திலே உள்ள பெண்கள் இவரோடு பழக்கத்திற்கு வருவார்கள். அதே போல துலா லக்கணத்துக்கு குரு தசை 3, 6 கூடையவன். இவர் ஏகப்பட்ட கடன் வச்சிருப்பார். இந்த கடன்குள்ளார அந்த பெண்கள் தான் அடப்பாங்க. சின்ன படங்கள் எல்லாம் பார்க்குறோம்ல, அது போல. அதே போல விருச்சிகம் லக்கணமாகி தனுசு லக்கணமாகி, விருச்சிக லக்கணம் 3ஆம் இடம் சனி, தனுசு லக்கணம் 3ஆம் இடம் சனி. இந்த 3ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ இருந்தால் தன்னை விட வயது மூத்த பெண்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். தன்னை விட வயது மூத்த, கணவனை இழந்த, பல கணவன் வைத்திருக்கக்கூடிய அந்த செயல் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, இந்த மாதிரியும் அவர் அனுபவிப்பார். ஆனாலும் கடும் சோதனைகளுக்கு உள்ளாவார். பணத்தட்டுப்பாடு பயங்கரமாகவே இருக்கும். இந்த மனைவியின் வருமானத்தை கொண்டு ஓடும், அல்லது பெண்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு அவருக்கு அந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருப்பார். அவருடைய அந்த தசையின் வர்க்கம் எப்படி இருக்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு சாதாரண வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, நடுத்தர வாழ்க்கை, மேலெழுந்த வாரியான வாழ்க்கை, அப்படி மாதிரி அமையும். மகர லக்கணமாகி குரு தசை நடந்தால் அந்த படித்தவர்கள் பெண்கள், முக்கியத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மேல்மட்ட ரீதியான பெண்கள், இப்படிப்பட்டவர்கள் தொடர்பு கொள்வார்கள். கும்ப லக்கணமாகி 7லே செவ்வாய் இருந்தால் பல பெண்களை அனுபவிப்பார்கள். அந்த பெண்களோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டதாக அமையும். மீன லக்கணமாகி சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் இதே போலதான் அவர்களும் ஒரு வரிசையில் இருக்க முடியாது. அந்த மாதிரி சரி, இதெல்லாம் பெண்களுக்கு பொருந்துமா அப்படின்னு சொன்னால், பெண்கள் மனோநிலை என்பது வேறு மாதிரி அமையும். அதற்கு தகுந்தவாறு சில மாற்றங்கள் அங்கே உருவாகும். பெண்களுடைய ஜாதகத்தை மனோகாரகனோடு ஒப்பிட வேண்டும். ஒப்பிட்டு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி பார்க்கணும். அப்படி அமையும் பொழுது மாற்றங்கள் அமையும், உத்தம பெண்ணாகவும் அமையும். இந்த மாதிரியாக ஒரு ஆடவன் பல பெண்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆகையினால இதுக்கு முதலில் பொருத்தம் பார்க்கும் போதே, திருமண பொருத்தம் பார்க்கும் போதே இதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பெண் ஜாதகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே அந்த பலவாறாக போகக்கூடியதை தடை செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்தை இணைக்கும் பொழுது பார்த்து செய்யணும். அப்படி செஞ்சால் அவனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தனாகவே அமையும். ஜாதக அமைப்பு அப்படி இருந்த போதிலும் கூட இதை உடைக்கக்கூடிய பெண் ஜாதகம் அமையும். அந்த உடைக்கக்கூடிய பெண் ஜாதகம் இங்கே ஒரு தோஷம், அங்கே ஒரு தோஷம், தோஷம் சரியா போய் அந்த தோஷங்கள் விலகிவிடும். ஆக ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படிங்கிற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை நல்லபடியாக அமைந்து காணப்படும். பொதுவாக ஜாதகங்களை திருமணத்தின் போதுதான் மிகவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பொருத்தி பார்க்க வேண்டும். நட்சத்திர பொருத்தம் இருந்தால் போதும் அப்படிங்கிற கணக்கோடு ஓடிவிடக்கூடாது. நட்சத்திர பொருத்தம் என்பது இந்த ஜாதகம் பொருத்தம் பார்ப்பதற்கு தகுதியானதா அப்படிங்கிறதா மட்டும்தான். மற்றதெல்லாம் நிறைய இருக்கு. திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாளையிலிருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.